வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தங்கத்தோட ரேட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, வரலாறு காணாத அளவுக்கு ஏறி இருக்கு. அது 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரூ. 18,000 ஒரு கிராம் ரூ. 18,000ன்னு சொன்னாங்க. தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா வந்து 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பவுனே வந்து 20,000, 30,000த்துக்கு தான் வாங்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு கிராமே ரூ. 18,000 செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டிலாம் சேர்த்தா 20,000த்துக்கு தாண்டி வந்துரும் போல. இத பார்க்கும்போது நெறைய பேருக்கு ஷாக். இப்படியே போனா என்னடா பண்றது? போற பக்கம் பார்த்தா ஒரு கிராமே வந்து 50, 60,000 ரூ. 1,00,000 போயிரும் போல அப்படின்னு நெறைய பேர் புலம்பிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டேட்டா படி பார்க்கும்போது கொஞ்சம் தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பப்போ இப்படி கொஞ்சம் குறைஞ்சாலுமே தங்கத்தோட விலை ஏற்றம்ங்கிறது கண்டினியூஸா இருந்துட்டே தான் இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு பொருளோட ரேட் வந்து ஏறுறதுங்கிறது இயல்புதான். ஆனா தங்கத்தோட விலையேற்றம் மட்டும் அப்நார்மலா இருக்கு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2023 விலையும் இப்ப இருக்க தங்கத்தோட விலையும் செக் பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த விலையேற்றமே வந்து அப்நார்மலா இருக்கும். ஏன் தங்கம் மட்டும் இந்த அளவுக்கு ஏறிட்டே போகுது? இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, தங்கத்தோட விலை ஏறிட்டே போறதுக்கு சில ஃபேக்டர்ஸ் வந்து பொருளாதார வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க. அத பத்தி தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த தங்கத்தோட விலை ஏறிட்டே போறதுக்கு முக்கியமான ஒரு காரணமா பார்க்கப்படுவது, உலக அளவுல இருக்கிற ஒரு அரசியல் நிலையற்ற தன்மை, பதட்ட நிலை. இதுதான் வந்து முக்கியமான ஒரு காரணமா பார்க்கப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா, கடந்த சில வருடங்களாவே உக்ரைன், ரஷ்யா போர் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேல், பாலஸ்தீன் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல கூட வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஈரான் மேல எச்சரிக்கையெல்லாம் விடுத்திருந்தாரு. ஸோ இப்போ ரீசெண்டா ஏறினதுக்கு இது ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு வைடா ஒரு பதட்டமான டென்ஷன் நிலவும் போது வேர்ல்டு மார்க்கெட்லயும் அதோட தாக்கம் ஏற்படும். உலக சந்தை வந்து பாதிக்கப்படும் போது உலக சந்தையில இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பணமாவோ வேற எதுலயும் இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அவங்க வந்து வேற எதுலயும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு டென்ஷன் இருக்கும்போது அவங்க வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆர்வம் காட்டுவாங்க. ஏன்னா வந்து கோல்டுங்கிறது ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்கப்படுது. இப்ப நம்மளே எடுத்தோம்னா, வீட்டுல நம்ம காசு வச்சிருந்தோம்னா, காசா வச்சுக்கிறத விட நகையா வாங்கி வைக்கலாம். அதுதான் நமக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைப்போம். அப்படி நம்மளே சாதாரணமா ஊர்ல எங்கேயோ உட்கார்ந்துருக்க நம்மளே யோசிக்கும் போது, வேர்ல்டு மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர் அவங்களும் அதே தான் யோசிப்பாங்க. ஸோ கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம்னா, உலக நாடுகளுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ், இப்ப நம்ம நாட்டுக்கு சென்ட்ரல் பேங்க்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுடைய சென்ட்ரல் பேங்க்ஸும் அவங்க நாட்டுல பொருளாதார மந்தநிலை ஏற்படும் போது நிலைமையை சமாளிக்கிறதுக்காக ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு சேஃப்டிக்காக அவங்களுமே வந்து தங்கத்தை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதனால இந்த மாதிரி உலக அளவுல பொருளாதார மந்தநிலை ஏற்படும் போது அவங்களும் தங்கத்தை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு பக்கம் இன்வெஸ்டர்ஸும் தங்கத்தை வாங்கி வைப்பாங்க, இந்த பக்கம் சென்ட்ரல் பேங்க்ஸும் வாங்கி வைப்பாங்கன்னும் போது ஆட்டோமேட்டிக்காவே தங்கத்துக்கான டிமாண்ட் வந்து அதிகரிக்கும். ஸோ இதனால தங்கத்தோட விலை ஏற்றத்தை சந்திக்கும். இது ஒரு முக்கியமான கீ ஃபேக்டர்னா, இன்னொரு முக்கியமான கீ ஃபேக்டர் டாலர். இந்த டாலரை வச்சுதான் வேர்ல்டு மார்க்கெட்ல தங்கத்தை விற்பனை செய்யறதும் வாங்குறதும் நடக்குது. ஸோ அமெரிக்காவில் பொருளாதார மந்தநிலை காரணமா டாலருடைய மதிப்பு ஒரு வேளை குறைஞ்சிச்சுன்னா தங்கத்தோட விலை வந்து இனிஷியலா சந்தையில குறையும். ஸோ சந்தையில தங்கத்துக்கான விலை குறையும் போது அதிக அளவுல இன்வெஸ்டர்ஸ் வந்து தங்கத்தை வாங்க ஆர்வம் காட்டுவாங்க. அதே மாதிரி சில இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க கிட்ட டாலர் அதிகமா வச்சிருப்பாங்க. டாலருடைய மதிப்பு ஒரு பக்கம் குறையுதுன்னா அவங்களுடைய டாலரை கொடுத்துட்டு தங்கத்தை வாங்கி வைக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா டாலரோட வேல்யூ குறைஞ்சிட்டா அவங்களுக்கு அது யூஸ் இல்லை. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காவே டாலரை கொடுத்துட்டு தங்கத்தை வாங்கி வைக்கணும். அவங்களும் ஒரு பக்கம் தங்கத்தை வாங்க அதிக ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ இதனால தங்கத்துக்கான டிமாண்ட் அதிகரிக்கும், தங்கத்தோட விலை ஏற்றத்தை சந்திக்கும். இப்போ ஒருவேளை டாலருடைய வேல்யூ குறையாம டாலர் ஸ்ட்ராங் ஆகி டாலருடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது இந்தியா மாதிரியான டாலரை விட குறைவான கரன்சி மதிப்பு கொண்ட நாடுகள்ல தங்கத்தோட விலையில தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து அதிகமா வந்து தங்கம் யூஸ் பண்றோம். ஆனா நம்ம நாட்டில் தங்க உற்பத்தி கிடையாது. இந்தியா அதிகமா தங்கத்தை வந்து வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யறாங்க. உலக அளவுல வேர்ல்டு மார்க்கெட்ல அதிக அளவு தங்கத்தை இறக்குமதி செய்யற நாடுகள்ல இந்தியா ஒண்ணு. உலக அளவுல தங்கத்தை அதிக பயன்படுத்துற நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணுதான். ஏன்னா வந்து இங்க வந்து தங்கங்கிறது ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டியும், தங்கம் நம்மளுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எல்லாத்துலயும் கலந்துருக்கு. நம்முடைய கலாச்சார தொடர்புடைய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதனாலேயே இந்திய மக்கள் எல்லாருமே வந்து தங்கம் வாங்க அதிக ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ மக்கள் அதிகம் தங்கம் வாங்கும் போது அரசாங்கமும் உலக சந்தையில இருந்து தங்கத்தை வந்து விலை கொடுத்து இங்க வந்து அதிகமா இறக்குமதி செய்யறாங்க. ஸோ உலக சந்தையில தங்கத்தோட விலை ஏறுச்சுன்னா இந்திய அரசாங்கம் வந்து அதிகமா விலை கொடுத்து தங்கம் வாங்குவாங்க. அதனால இங்கேயும் தங்கத்தோட விலை வந்து ஏற்றத்தை சந்திக்கும். இன்னொரு பக்கம் டாலரோட இந்தியன் கரன்சி வந்து கம்மியானது தான். கிட்டத்தட்ட ஒரு டாலருங்கிறது இந்தியன் ரூபியில வந்து 82 ரூபா 84 ரூபா சொல்றாங்க. இது இன்னும் அதிகரிக்கும் பட்சத்துல இந்தியா வந்து அதிகமான காசு கொடுத்து தங்கத்தை வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதாவது டாலருடைய வேல்யூ ஏறுதுன்னா இந்தியா வந்து அதிகமான நம்ம கரன்சி கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதனாலேயே வந்து நம்ம நாட்டுல வந்து தங்கத்தோட விலை வந்து ஏற்றத்தை சந்திக்கும். ஸோ இதுதான் வந்து தங்க விலை ஏறுவதற்கான முக்கியமான காரணங்கள். ஸோ தங்க விலை ஏறுவதற்கான முக்கியமான கீ ஃபேக்டர்ஸ் எதுனா, வேர்ல்டு வைடா இருக்க அரசியல் நிலையற்ற தன்மை, அந்த டென்ஷன், டாலருடைய வேல்யூ ரொம்பவே முக்கியம். டாலர் ஸ்டாண்டர்டா இருந்துச்சுன்னா தங்க விலையும் ஸ்டாண்டர்டா இருக்கும்.
அதே மாதிரி டாலருக்கு எதிரான இந்தியன் கரன்சியோட வேல்யூ வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும், அதுவும் முக்கியம். இதெல்லாம் ஒரு காரணம்னா இந்தியாவில் பண்டிகைகள் வரும்போது இந்த நவராத்திரி, தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போதுமே தங்கம் விலை ஏற்றத்தை சந்திக்கும். ஏன்னா அந்த மாதிரி சமயத்துல தான் மக்கள் அதிகம் தங்கம் வாங்க ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் தங்கம் விலை வந்து தொடர்ந்து ஏறிட்டே போகுது. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொருளுக்கான டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் அதோட விலை ஏறிட்டே போகும். ஸோ வேர்ல்டு வைடா பார்க்கும்போது தங்கத்துக்கான டிமாண்ட் இருந்துட்டே இருக்கு. அதனால தங்க விலை ஏறிட்டே போகுது. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களுக்கு நம்முடைய ஆன்லைன் ஜேர்னலிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.